தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 5 நாட்கள் பிரமாதமான நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8ஆம் இடங்களில் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார். வாரத்தின் இறுதியில் தான் சந்திராஷ்டமம். அதுலேயும் சனிக்கிழமை அதிகாலை 5:41 அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5:41 ஆரம்பிக்குது சந்திராஷ்டமம். சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை முழுக்க, திங்கக்கிழமை மத்தியானம் 3:21 தான் முடியுது. அப்போ அந்த சனி ஞாயிறு இந்த 2 நாட்களும் அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகள் நடக்காது. இன்னொன்று, இந்த சந்திராஷ்டமம் அமாவாசையில் நடக்குது. அப்போ அமாவாசையில் நடக்குதுன்னா என்ன? வாரத்தின் முதல் 5 நாட்களை முதல் சொல்லிடுறேன். வாரத்தில் முதல் 5 நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் ஓஹோன்னு இருக்கும். பகையை வெல்லக்கூடிய தன்மை, கடனை தீர்க்கக்கூடிய தன்மை, ஒரு நிலையில் நல்ல விதமான பண வரவு வரக்கூடிய தன்மை, அடுத்தவர்களுடைய பணம் வரக்கூடிய அமைப்பு. வாரத்தின் முதல் 4 அல்லது 5 நாட்களில் ஷேர் மார்க்கெட்டு மாதிரியான விஷயங்களில் சூதாட்டத்தை நான் இதில் சொல்கிறதில்லை. ஏன்னா சில நேரங்களில் சூதாட்டத்தில் அடிக்ட் ஆகிட்டு எல்லாருமே போயிடுறதுனால தான் சூதாட்ட அமைப்புகளை நான் ராசி பலன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முதல் 5 நாட்கள் அல்லது 4 நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 5 நாட்கள் எதிர்பாராத நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நல்ல சம்பவங்கள் நடக்கும், நல்ல தனலாபம் கிடைக்கும், நல்ல பணவரவு கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் ஆஃபீஸரோட மேலதிகாரியோட முறைச்சிக்கிட்டு இருந்தது, அல்லது நம்ம தான் வேலை செய்கிறோம், இவங்கெல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் பேர் கிரெடிட் போகுது, இந்த மாதிரியான அமைப்புகளில் 6ஆம் பாவகத்தின் தன்மையாக, அதாவது வேலை தொழில் இடங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த நிம்மதி இல்லாத சூழல்கள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. கடைசி 2 நாட்களை பார்த்தீங்கன்னா சனி, ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பேங்க்குக்கு போகிறது வர்றது, அல்லது பணம் கொடுக்கறது வாங்குறது, அட்வான்ஸ் கொடுக்கறது எடுக்கிறது, யாரையும் நம்பி காசு போடுறது. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ரெக்வஸ்ட் வந்தது, ஃப்ரெண்டு பேரில் தான் ரெக்வஸ்ட் வந்தது, உடனே 2000 ரூபாய் அனுப்பு, காலையிலே திருப்பி அனுப்புகிறேன், யோசிக்காமல் 2000 ரூபா கொடுத்துட்டேன், இந்த மாதிரி அனுப்புறது. இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க நம்பக்கூடாது. ஓடிபி சொல்லிடாதீங்க. சும்மா பேசிக்கிட்டே இருந்தேன், ஒருத்தர் ஓடிபி கேட்டார், டபால் நான் ஃபோனை பார்த்து சொல்லிட்டேன், போச்சு பணம்ன்ற மாதிரியான அமைப்பு. இந்த மாதிரியான சந்திராஷ்டமத்தில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதோட கூடுதலாக இந்த சந்திராஷ்டமம் அமாவாசையில் வருது. ஆடி அமாவாசை என்கின்ற அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக வர்றதுனால சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த 3 நாட்களும் எல்லா விதத்திலும், குறிப்பாக பண விஷயத்தில், பேச்சு விஷயத்தில் யாரையும் ஹர்ட் பண்ணிடாமல் இந்த கடைசி 3 நாட்கள் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டு. மற்றபடி முதல் 5 நாட்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பண லாபம், தனவரவு, சந்தோஷம், வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, எங்கேயாவது வெளியில் போகிறது, குழந்தைங்களோட போகிறது, அல்லது கணவன் மனைவி உறவு வலிமையாக இருக்கிறது, காதலி உறவு வலிமையாக இருப்பதுன்னு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் தான் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம்.